ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் கிங் அவர்கள் 1980ஸ்ல எழுதிய ஃபயர் ஸ்டார்டர் அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 3. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இது கேட்டாதான் கதை புரியும். ஷாப்பை சேர்ந்து 2 அடியாட்கள் வந்த வண்டி பங்க்சர் ஆகி அப்படியே நிக்குது. இவங்கள ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி போகுது. அது ஒரு பழைய ஃபார்ம் ட்ரக். இது போற போக்குல 2 அடியாட்களும் கவனிக்கிறாங்க. ஆனா பெருசா கண்டுக்கல. இதுக்கு அப்புறம் தான் இந்த 2 அடியாட்கள்ல ஒருத்தர் மோட்டல் நோக்கி நடக்கிறாரு, இன்னொருத்தர் டயர் சேஞ்ச் பண்றாரு. இதெல்லாம் நடக்கிற அதே சமயம் ஆண்டியும் சார்லியும் அந்த மோட்டல்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு வளைவு கிட்ட நின்னு யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம் ட்ரக்ல வந்தவர் நிஜமாவே நல்ல மனுஷன் தாங்க. அவர் தான் இவங்க 2 பேருக்கும் லிஃப்ட் கொடுக்கறாரு. ஆண்டியையும் சார்லியையும் ஏத்திட்டு அந்த ட்ரக் நகருது. அதுக்கப்புறமா தான் அந்த மோட்டலை நோக்கி அந்த அடியாள் வராரு. ட்ரக் தூரத்துல போகிறத இவரால பார்க்க முடியுது. ஆனா அதுக்குள்ள சார்லி அண்ட் ஆண்டி இருப்பாங்கன்னு இவர் கண்டிப்பா எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. இந்த அடியாள் மோட்டலுக்கு போய் விசாரிக்கிறாரு. இப்போ நம்ம சார்லி அண்ட் ஆண்டி இந்த ட்ரக் டிரைவர் கிட்டக்க என்ன கதைகள் சொல்றாங்கங்கிறத கேட்கலாம். ஃபார்ம் ட்ரக்கை ஓட்டுறவர் பேர் எர்வ் மாண்டர்ஸ். சார்லியோட தாத்தா இப்போ உயிரோட இருந்தா அவருக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த வயசுல தான் இருக்காரு. சோ நம்ம இவரை மாண்டர்ஸ் தாத்தான்னு ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாண்டர்ஸ் தாத்தா ஒரு ஃபார்மர். இவர்கிட்டக்க ஆண்டியும் சார்லியும் ஃபேக்கான பெயர்களை தான் கொடுக்குறாங்க. ஆண்டியோட பெயர் பிராங்க் அப்படின்னு சொல்றாரு. சார்லியோட பெயர் பாபி அப்படின்னு சொல்றா. சார்லி என்ன சொல்றானா, எனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கான். ஆனா அப்பாவுக்கு ரீசெண்டா வேலை போனதுனால அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டாங்க. அம்மா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நேத்து நைட்டு தான் எனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு. சோ அந்த குழந்தைய பார்க்க தான் போறோம் அப்படின்னு அடிச்சு விடுறா. போக வேண்டிய இடம் வெர்மாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே ஆண்டியும் சார்லியும் வெர்மாண்ட் போலாம் தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆண்டியோட அம்மா வழி தாத்தாக்கு வெர்மாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஒரு சின்ன டவுன்ல ஒரு கேபின் இருக்கு. ஆண்டிய சின்ன வயசுல இருந்தே வளர்த்ததெல்லாம் இந்த தாத்தா தான். அந்த தாத்தா இப்போ உயிரோட இல்ல. சோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆண்டியோட ப்ராப்பர்ட்டி. அது ஒரு ஃபிஷிங் டவுன் மாதிரியான ஒரு இடம். சம்மர்ல தான் நிறைய பேர் ஃபிஷிங் பண்றதுக்குலாம் வருவாங்க. டூரிசம் அப்பதான் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஆஃப் சீசன் அப்படிங்கறதால அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இப்போ அங்க போய் தலைமறைவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆண்டி அண்ட் சார்லியோட பிளான். அஃப்கோர்ஸ் இந்த உண்மைகள் எல்லாம் மாண்டஸ் தாத்தா கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? மாண்டஸ் தாத்தா ஏன் இவங்க 2 பேருக்கும் லிஃப்ட் கொடுத்தாருன்னா, இப்படி ஒரு அப்பா மகள் டயர்டா ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட லிஃப்ட் கேட்டு போறாங்களே அப்படின்னு ஒரு பரிதாபம் போல. அதனாலதான் லிஃப்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் இவங்க 2 பேரும் நல்லா பேசுறத பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. என்னோட வைஃப் நிறைய சமைச்சு வைப்பா எப்பொழுதுமே. நீங்க 2 பேரும் என் கூட வந்து லஞ்ச் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நானே லிஃப்ட் கொடுத்து வேற ஒரு இடத்துல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டி தயங்குறாரு. ஆனா சார்லி உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. சார்லியோட சூப்பர் பவர்ஸ் பைரோகைனசிஸ் தவிர்த்து சின்ன சின்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? டெலிபதி, டெலிகைனசிஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதனால இவளுக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது இம்பெண்டிங் டேஞ்சர்ஸ் இருந்தா இவளால சென்ஸ் பண்ண முடியும். அதனால ஆண்டி சார்லியோட இன்ட்யூஷனை எப்பொழுதுமே நம்புவாரு. இப்ப அவர் ரெடியா ஓகே சொல்றா இல்லையா? அதனால ஆண்டியும் சரி வரும் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. மாண்டர்ஸ் தாத்தா ஒரு ஃபார்மர்னு சொன்னேன் இல்லையா? சோ இவருக்கு ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கு, மாண்டர்ஸ் ஃபார்ம். அங்கதான் வீடும் இருக்கு. இவருடைய வைஃப் பெயர் நார்மா. இவங்கள மாண்டர்ஸ் பாட்டினே சொல்றேன். சார்லியோட பேர் பாபின்னு சொன்னா இல்லையா? ஆனா இப்ப பாபின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கவே இல்ல. அவ சின்ன பொண்ணு தானே, மறந்துட்டா போல. இதுவே தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் டவுட்டை கிளப்புது. மாண்டர்ஸ் பாட்டி ஆண்டிய சந்தேகமா பாக்குறாங்க. ஆனா சார்லிய நல்லாவே ட்ரீட் பண்றாங்க. மாண்டர்ஸ் தாத்தா அவரோட வைஃப் கிட்ட என்ன சொல்றாரு, சந்தேகம்னா வெயிட் பண்ணட்டும், முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஊர்லயும் தாத்தா பாட்டிகள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்குல்ல. சோ ஆண்டி அண்ட் சார்லி நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மாண்டர்ஸ் பாட்டி சார்லியை ஃபார்மை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற மாடுகள், கோழிகள் இதெல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. சார்லி பயங்கர சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. சின்ன குழந்தை தானே, அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? வீட்டுக்குள்ள மாண்டர்ஸ் தாத்தா ஆண்டிய இன்டரோகேட் பண்றாரு. நீ ஏதோ விஷயம் மறைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுது. மார்னிங்கே டவுன்ல போலீஸ் மாதிரி சில ஆட்கள் ஏதோ போட்டோவை வச்சு யாரையோ தேடிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேன். லிஃப்ட் கொடுக்கும் பொழுது லக்கேஜ் எதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் நிற்கும் பொழுது உங்களை தான் தேடுறாங்களோன்னு எனக்கு ஒரு லைட்டா சந்தேகம் இருந்தது. போக போக அதுதான் உண்மையோன்னு எனக்கு தோணுது. என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மைகளையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஷாப்பு சேர்ந்த ஆட்கள் மெயின் ரோட், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போற பார்டர்ஸ், அங்க இங்கன்னு பல இடங்கள்ல செக் பாயிண்ட்ஸ் வச்சு ஏஜென்ட்ஸ் அண்ட் போலீஸை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? மாண்டர்ஸ் தாத்தா மார்னிங் டவுனுக்குள்ள போயிருந்தப்போ இதெல்லாம் அவர் கேள்விப்பட்டு இருந்திருக்காரு. ஆனா எக்ஸாக்டா யாரை தேடுறாங்கிற விஷயம் எல்லாம் அப்ப தெரியல. சார்லி அண்ட் ஆண்டி மோட்டல் பக்கத்துல ஒரு மாதிரி தயங்கி ஒளிஞ்சு நின்னு லிஃப்ட் கேட்டாங்க இல்லையா? அப்பவே இவருக்கு ஸ்லைட்டா சந்தேகம் வந்திருந்திருக்கு. நினைச்சிருந்தா அந்த போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கலாம். ஆர் ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வரைக்கும் லிஃப்ட்
கொடுத்து அங்க போய் மாட்டி விட்டு இருந்திருக்கலாம். ஆனா இது எதுவும் பண்ணல. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சார்லி சின்ன குழந்தை. சப்போஸ் ஆண்டி கெட்டவரா இருந்து சார்லியை வலுக்கட்டாயமா கடத்தி வச்சிருந்தாருன்னா என்ன பண்றது? சோ சார்லிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணி தான் லிஃப்ட் கொடுத்திருந்திருக்காரு. லிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா சார்லி பேசிய விதம், ஆண்டியோட ஜெல்லார விதம், இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தாத்தா என்ன நினைச்சிருக்காருன்னா, ஆண்டிக்கும் அவரோட வைஃப்க்கும் பேட் டிவோர்ஸ் நடந்திருக்கு போல, குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கலாம். அதனால குழந்தைய தன் கூடவே வச்சுக்கிறதுக்காக அம்மாக்கு தெரியாம இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாரு போல் இருக்கு அப்படின்லாம் யோசிச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் இவருடைய அசம்ஷன் தான். குழந்தை அப்பாவோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு, சரி நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடலாம் கூப்பிட்டுருக்காரு. இப்போ ஆண்டி உண்மைகளை சொல்றாரு. ஆனா மாண்டஸ் தாத்தாவால ஃபுல்லா நம்ப முடியல. இவங்களோட உண்மை கதை தான் நம்புற மாதிரியான கதையே இல்லையே. ஸோ மாண்டஸ் தாத்தா சார்லிக்கு பைரோகைனசிஸ் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ப மறுக்கிறாரு. நீங்க 2 பேரும் பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டி ஒரு விரக்தியோட என்ன சொல்றாருன்னா, கூடிய சீக்கிரம் அவங்களே எங்களை தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க எங்களை தேடி இங்க வந்தா சார்லிய பிடிச்சு அவளை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பொருளா தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்டா வேடிக்கை பார்க்க போன சார்லியும் மாண்டஸ் பாட்டியும் உள்ள நுழையறாங்க. சார்லிக்கு புரிஞ்சிடுது, அப்பா எல்லா உண்மைகளையும் இந்த மாண்டஸ் தாத்தா கிட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயம். ஏன்பா உண்மையை சொன்னீங்க அப்படின்னு பயப்படுறா. ஆண்டி சார்லிய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள சார்லியோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே மாறுது. அதை பாக்குற ஆண்டிக்கு பதட்டமாகுது. சார்லி மூஞ்சில அப்படி ஒரு பயம், சாதாரண பயம் இல்ல. பயத்துல ஃபேஸ்ல இருந்து எல்லா பிளடும் ட்ரெயின் ஆனா வெளிரி போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயம். அவங்க நம்மள தேடி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றா. ஆமா, இவங்களை தேடி ஒரு பெரிய படையே வந்துட்டு இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். மோட்டல்ல தேட போன ஏஜென்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஆண்டி செக் அவுட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவங்களுடைய டீமுக்கு அலர்ட் கொடுக்கறாரு. ஆண்டி அண்ட் சார்லி இந்த பகுதியை சுத்தி தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வழியா போன ஏதோ ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு போயிருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியா போனது ஒரே ஒரு ட்ரக் தான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி அந்த ட்ரக்கோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மாண்டஸ் ஃபார்ம் பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஷாப்போட டைரக்டர் தான் ஏற்கனவே ஒரு படையை ஏவி விட்டுருக்காரு. மொத்தம் 16 ஏஜென்ட்ஸ் கொண்ட குழு பல கார்கள்ல மாண்டஸ் ஃபார்ம் நோக்கி வராங்க. 2 பேரை பிடிக்க 16 பேர். இப்ப கரண்டா மாண்டஸ் ஃபார்ம்ல இருக்கிற சார்லிக்கு அவங்க கிட்ட வராங்க அப்படிங்கிற விஷயத்த சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் அவங்க ஆண்டிய போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கிற விஷயமும் அவளால சென்ஸ் பண்ண முடியுது. உங்களை கொல்ல பிளான் பண்றாங்கப்பா அப்படின்னு அழறா. இது கேட்குற ஆண்டிக்கு சார்லியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பயம். மாண்டஸ் தாத்தா பாட்டிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்பதான் ஆண்டியும் மாண்டஸ் தாத்தாவும் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அனல் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். சார்லியோட பதட்டம் தான் அதுக்கு காரணம். மாண்டஸ் தாத்தாவும் இப்போ சார்லியோட பவர்ஸை நம்ப ஆரம்பிக்கிறாரு. சார்லி சொல்றா, நம்ம இந்த ஃபார்ம்குள்ள வர ஒரு மண் ரோட்ல வந்தோம் இல்லையா, அந்த ரோட் கிட்ட தான் இப்போ அவங்க கார்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இன்னும் சில நிமிடங்கள்ல இங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றா. ஆண்டி சார்லி கிட்ட என்ன சொல்றாரு, நீ நினைச்சா அவங்கள தடுத்து நிறுத்த முடியும் சார்லி அப்படின்னு சொல்றாரு. போல்டா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சார்லிக்கு பயமா இருக்கு. அப்பா, நான் சப்போஸ் பவர்ஸை யூஸ் பண்ணேன்னா அதோட விளைவா யாராவது சாக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றா. இப்ப வேற வழி இல்ல சார்லி, உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்க உன்னுடைய பவர்ஸை நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் மற்றவங்க மேலே ஃபயரை யூஸ் பண்ணுறது, கொல்றது எல்லாமே தப்பு தான். அதுக்கு உண்டான தண்டனைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் உனக்கு பவர்ஸை யூஸ் பண்ண பிடிக்கல, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு உனக்கு தோணலைன்னா நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ சேஃபாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எது கம்ஃபர்டபுள்னு தோணுதோ, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. சார்லி சின்ன பொண்ணு தானே, இவ்வளோ பெரிய பவர்ஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அவளால்? சின்ன வயசுலேருந்தே அவளை அறியாமையே பல சமயங்களில் பல விஷயங்கள் எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. துணிகள்லேருந்து டாய்ஸ்லேருந்து 2-3 தடவை அவள் அம்மாவோட கை கூட எரிஞ்சிருந்திருக்கு. இதெல்லாம் அவளோட மனசில் நீங்காத காயங்களாக இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் இவளுடைய பவர்ஸ் கெட்டது, பேட் திங் அப்படின்னு தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அவளை அறியாமையே யாரையாவது ஹர்ட் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற பயம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டா அப்பாவுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இது புரிஞ்ச ஆண்டி சார்லியை பார்த்து என்ன சொல்றாரு, நீ எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான், நீ என்னுடைய பொண்ணு, ஐ ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்னு சொல்றாரு. இதே சமயம் பல கார்கள் இவங்களை நோக்கி வருது. சீரியஸ்னஸ் புரிஞ்ச மாண்டஸ் தாத்தா
பாட்டி சொல்ல சொல்ல கேட்காம அவரோட கன்னை எடுத்துட்டு சார்லி அண்ட் ஆண்டியை ப்ரொடெக்ட் பண்ற விதமா அவங்க 2 பேர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சார்லி என்ன சொல்றா, கன்ஸ் எல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்றா. ஆண்டி தாத்தா பாட்டி 2 பேரையும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி சேஃபா நிக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கார் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அதுல இருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் கொஞ்சம் பெரிய முக்கியமான ஏஜென்ட். அவர் ஆண்டியை பார்த்து, நாங்க உங்களை ஹர்ட் பண்ண மாட்டோம், இங்க கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. சார்லி உடனே என்ன சொல்றா, நீங்க போய் சொல்றீங்க, உங்க பிளான்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும், இங்க கிட்ட வராதீங்க அப்படின்னு கத்துறா. அந்த ஏஜென்ட் திரும்ப திரும்ப கார்ல ஏறுங்க, கார்ல போய் பேசிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாரு. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு, மிரட்டுறாரு. மாண்டஸ் தாத்தாவும் கோவமா கத்துறாரு, என்னோட ப்ராப்பர்ட்டில இருந்து வெளியே போங்க, சர்ச் வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் எதுவும் இல்லாம இங்க வந்து என்னோட கெஸ்ஸை அரெஸ்ட் பண்றது தப்பு அப்படின்னு கத்துறாரு. மாண்டஸ் பாட்டியோ தாத்தாவை பார்த்து, தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க, வீட்டுக்குள்ள வந்து நில்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரிய ஏஜென்ட்டும் என்னென்னவோ சொல்லி ஆண்டியையும் சார்லியும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. சார்லியோட பயம் பதட்டம் எல்லாம் இப்ப கோவமா மாறி நிக்குது. இவங்க எல்லார சுத்தியும் அனல் அடிக்கிற மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் சார்லியோட பவர்ஸ்னால தான். இதை சென்ஸ் பண்ண ஆண்டி உடனே அந்த ஏஜென்ட்டை பார்த்து என்ன சொல்றாரு, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, சார்லியோட பவர்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் கிளம்பிடுங்க அப்படின்னு வார்ன் பண்றாரு. ஆனா அந்த ஏஜென்ட் கேட்கற மாதிரி இல்ல. பின்னாடி 3 ஏஜென்ட் வராங்க, அடியாட்கள். அவங்க 3 பேர் கையிலயும் கன்ஸ் இருக்கு. ஆண்டியை நோக்கி கன்ஸை பாயிண்ட் பண்றாங்க. அடுத்த செகண்ட் அவங்களோட தலை, முடி, ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாம் தீப்பத்தி எரியுது. ஆண்டி அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட திரும்ப வார்னிங் கொடுக்கறாரு, சார்லியோட பவர்ஸ் அவளால கண்ட்ரோலே பண்ண முடியாது, ப்ளீஸ் போயிடுங்க, உங்களோட உயிரை நீங்களே காப்பாத்திக்கோங்க அப்படி இப்படின்னு என்னென்னவெல்லாம் சொல்லி பாக்குறாரு. ஆனா அவங்க யாரும் கேட்கறதாவே இல்ல. இன்னும் சில ஏஜென்ட்ஸ் கன்ஸ் எடுக்கிறாங்க. சார்லியோட கோவம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அடுத்த சில நொடிகள் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பெரிய கலவரம். ஒரு ஏஜென்ட் கன்னை ஃபயர் பண்றாரு. அந்த பெரிய ஏஜென்ட் கத்துறாரு, சார்லி எனக்கு உயிரோட வேணும், அவளை சுற்றாதீங்க அப்படின்னு அவங்க ஏஜென்ட்ஸ்க்கு வார்ன் பண்றாரு. ஆனா சுடப்பட்டது சார்லி இல்ல, ஆண்டியும் இல்ல, மாண்டஸ் தாத்தா. சார்லியோட கோவம் பன்மடங்காகுது. எல்லா ஏஜென்ட்ஸும் எரிய ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எல்லா கார்ஸும் வெடிக்க ஆரம்பிக்குது. சார்லியோட கண்ட்ரோலே இல்லாம எல்லா இடங்களும் தீப்பத்தி எரியுது. 15 ஏஜென்ட்ஸ் காலி. 16 பார்த்தோம். ஓஜே அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் ஞாபகம் இருக்கா? அந்த ஓஜே மட்டும் எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அவருடைய கலீக்ஸ் தீயில கருகிறத பார்த்ததும் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடுறாரு. இனிமே இந்த நியூயார்க் பக்கமே வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தோட ஓடுறாரு. இங்க மாண்டஸ் ஃபார்ம்ல வந்த கார்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறி இருக்கு. ஃபார்ம்ல இருந்த கோழிகளும் சில செடிகளும் கருகி இருக்கு. சில நொடிகள்ல எல்லாமே தரை மட்டம். மாண்டஸோட வீடும் தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஆண்டி தான் சார்லிய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. சார்லி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. மாண்டஸ் பாட்டிக்கு செம்ம கோவம். ஆண்டி கிட்ட சார்லியை தூக்கிட்டு உடனே எங்க வீட்டை விட்டு காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா மாண்டஸ் தாத்தா அதுக்கு ஒத்துக்கல. நல்ல வேளையா அவரோட கையில தான் குண்டு பாஞ்சிருக்கு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆண்டியை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல ஃபயர் டிபார்ட்மெண்ட் நீங்க வந்துடுவாங்க, டாக்டர்ஸ் என்ன சரி பண்ணிடுவாங்க, நீ கவலைப்படாத. ஆனா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ உன்னை தேடி மற்ற ஆட்களோ இங்க வரத்துக்குள்ள சார்லியோட நீ இங்கேருந்து தப்பிச்சாகணும். என்கிட்ட ஒரு பழைய ஜீப் இருக்கு, அதை எடுத்து நீ வெர்மாண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இந்த மாண்டஸ் தாத்தா ரொம்ப நல்லவர்ல. ஆண்டி சார்லியை உசுப்பி ஜீப்ல ஏத்திக்கிறாரு. மாண்டஸ் தாத்தா அண்ட் பாட்டிக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பத்திரமா வெர்மாண்ட் போய் சேருவாங்களா? ஓஜே இன்னும் உயிரோட இருக்காரே, அவர் உயிரோடு இருக்கிற விஷயம் ஆண்டி அண்ட் சார்லிக்கு தெரியாது. அதே மாதிரி ஓஜேக்கு ஆண்டி அண்ட் சார்லியோட எக்ஸாக்ட் பிளான் என்னங்கிற விஷயம் தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்காங்கங்கிற விஷயம் நல்லா தெரியும். அதே மாதிரி சார்லியால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத நேர்ல கண்ணால பார்த்துட்டாரு. இன்னைக்கு மார்னிங் மாண்டஸ் ஃபார்ம்ல நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் ஓஜே ஷாப்புடைய டிரெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.